மிஷின் மாற்றி மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4000 5000 ரூபாய்க்கு இந்த மிஷின்லாம் சாலிடாக சம்பாதிக்கலாங்க. ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 சட்டு பேண்ட் வரைக்கும் அயன் பண்ணலாங்க. இதில் ஃபோல்டிங் பண்ணி கொடுக்குறாங்க. வணக்கம் பிரதர். வணக்கம்ண்ணா. நம்ம கம்பெனி நேம், கம்பெனி டீடைல்ஸ் அப்படியே ஷேர் பண்ணுங்க. நம்ம கம்பெனி நேம் வந்து அயனிங் கிங்க. ஓகே. நம்ம கம்பெனி மிஷின் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அயனிங் மிஷின். நம்ம மிஷின் கம்பெனி எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா கோயம்புத்தூர், கவுண்டபாளையம், சேரன் நகர்ல இந்த கம்பெனி லொக்கேட் ஆயிருக்குங்க. ஓகே. நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோங்க? நான் இந்த மிஷின் வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஓல்டே நம்ம ஃபர்ஸ்ட் ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு பேட்டன் ரைஸ் நாங்க அப்ளை பண்ணிக்கிறோம். ஓல்டால் பப்ளிஷும் பண்ணிருக்கிறோம். ஓகேண்ணா. ஓகே. இந்த மிஷின் மூலமா ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியுங்க? அந்த மிஷின் மாத்தி மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4000 5000 ரூபாய்க்கு இந்த மிஷின்லாம் சாலிடா சம்பாதிக்கலாங்க. இல்ல ஓகேண்ணா. இந்த மிஷின் மூலமா ஒரு நாளைக்கு எத்தனை சட்டை வரைக்கும் அயன் பண்ண முடியுங்க? ஒரு மணி நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 70 80 சட்டு பேண்ட் வரைக்கும் அயன் பண்ணலாங்க. இதுல ஒரு ஆள் சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் ஒர்க் பண்ணலாம். ஓகே. 2 பேர் ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆவரேஜா 150 160 சட்டு பேண்ட் இதுல அயன் பண்ணலாம். ஓகே. நான் எங்களுக்கு கொஞ்சம் டெமோ காமிக்கிறீங்களா எப்படி ஒர்க் பண்றதுன்னு? டெமோ பார்க்கலாம். ஓகே. டெமோ பார்க்கலாங்களா? பார்க்கலாம். ஓகே. ஷர்ட் வந்து ரொம்ப கசங்கின மாதிரி இருக்கு. உடனே நீட்டா ரெடி பண்ணி கொடுத்துருவீங்களா? ஆமா, நீட்டா ஒரு பேணி பண்ண மாதிரி ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஓ. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் ஒர்க் பண்றாங்க. ஓகே. மிஷின் ஸ்பேஸ் ஆகுறது காரணம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் ஒர்க் பண்ற மாதிரி தான் மிஷினுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. ஓகே. ஓகேங்க. ஒரு மணி நேரத்துக்கு விட 80 சட்டைக்கு மேல இது பண்ணலாங்க ஒரு ஆள் ஒர்க் பண்ணோம்னா. ஓகே. ரிவர்ஸ் வருதுங்களா? ரிவர்ஸும் வருது, ஃப்ரண்ட் நம்ம ஒரு ஆள் பின்னாடி எடுக்கணும் அவசியம், இழுக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே. ரிவர்ஸ்ல அப்படியே சோ ஒரே இடத்துல நின்னுட்டு முன்னாடி பின்னாடி மாத்தி மாத்தி பண்ணிக்கலாம். மாத்தி பண்ணி அந்த சைடு எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே. இதுக்கு பட்டன் வச்சு தனியா வச்சிருக்கீங்களா? ஆமா, தனியா வச்சிருக்கேன். ஓகே. சோ ரிவர்ஸ் நம்ம அழுத்தனோம்னா ரிவர்ஸ்ல வந்துடும். ஆமா. ஓகே. ஹோல்டிங் நல்லா நீட்டா வந்துருச்சு பாருங்க. சூப்பர். பாருங்க, நீட்டா அயன் பண்ணி கொடுத்துருச்சு. நம்ம சட்டை வந்து நம்ம பண்ணிருக்கோம். சோ இதுவே வந்து saree என்ன நம்ம பண்ண முடியும்? நம்ம saree, சுடிதார், அப்புறம் பேண்ட், பெட்ஷீட் இருக்கு இல்லைங்களா, பெரிய பெரிய லார்ஜர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெட்ஷீட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஆமா. பெட்ஷீட் மாதிரி நம்ம இதில் அயன் பண்ணலாம். இதுல ஓ, அதுவும் பண்ணலாங்களா? ஆமா. பெட்ஷீட் இப்போ பேண்ட் பார்க்கலாங்களா? காமிச்சிருங்க. அடுத்து பாருங்க, ஒரு பேண்ட்டை வந்து ரொம்ப கசங்கின பேண்ட்டை வந்து அயன் பண்றாங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரே சைடு நின்றுட்டு இருந்து நம்ம அயனிங் பண்ணாவே போதும். பேக் சைடுக்கும் நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும், பேக்லேயும் வந்துடும். ஸோ நீங்கள் அந்த சைடு போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சைடே வந்து இப்போ ஒரே இடத்துல நின்று ஸோ நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு 80. ஏங்களா? கண்டிப்பாக. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, சட்டை எவ்வளோ நேரம் பண்ணியிருப்போம். ஆமாம். பேண்ட் எவ்வளோ நேரம் பண்ணியிருப்போம். டக்குன்னு வேலை முடிஞ்சுது. ஸோ இதில் வந்து நீங்கள் பல்காக ஒரு ஃபேக்ட்ரி, ஸோ ஒரு கம்பெனி மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் ஈஸியாக வந்து டக்குன்னு இப்போ லாண்ட்ரிலாம் வச்சிருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின் கொண்டு போனால் டக்குன்னு ஒரு மணி நேரத்துக்கு 80 சட்டை அசால்ட்டாக அது பண்ணிடலாம். அப்படி தானுங்கண்ணா? ஆமாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து saree வச்சு பண்ணுறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தையாகவே வச்சு பண்ணுறாங்க. ஸோ ஒத்தையாக வச்சு பண்ணி எவ்வளோ ரொம்ப கசங்கி இருக்குது இந்த சேலை. இந்த சேலை எப்படி அயன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ அந்த நீங்கள் பார்க்க முடியும், நல்ல புகையாக வருது. ஸோ இந்த சாரீக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆள் அந்த சைடு நிற்கிற மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து அயன் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப இந்த சைடு வந்து நம்ம எடுக்கிற மாதிரி வரும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அயன் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கசங்கி இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கசங்கி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அயன் பண்ணது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ சாரியெல்லாம் வந்து ஈஸியாகவே வந்து அயன் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதுலேயே நம்ம வந்து அயன் பண்ணால் போதும், மறுபடியும் அயன் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்களா? மடிப்பு ஃபோல்டிங் நம்ம சில சாரீஸ் மடிப்பு கேட்பாங்க. ஆமாம், அதை உங்களுக்கு பண்ணி கேட்டுறேன். எப்படி? ஸோ மடிப்பு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அயன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபோல்டிங் பண்ணிட்டாங்க. ஃபோல்டிங் பண்ணி மறுபடியும் ஒரு அயன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்குங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு அயனிங் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நல்லா ஃபோல்டிங் பண்ணி அடுத்து ஒரு அயனிங் நல்லா பாருங்கள், நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருச்சு, நல்லா அயன் பண்ணி கொடுத்துருச்சு.
வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ செகண்ட் இருந்தது பாருங்க, பட்டு சேலை மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டை வந்து அயன் பண்ணுறாங்க. டிஷர்ட் மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட் இதே மாதிரி நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். ஷர்ட்டும் ஃபோல்டிங் பண்ணிக்கலாங்களா? ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ அயன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோல்டிங். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு. அவ்வளோதான், ஃபோல்டிங் பண்ணி கொடுத்துட்டாங்க பாருங்க. ஸோ நீட்டாக பண்ணி கொடுத்துருச்சு பாருங்க. ஸோ 4 செட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுக்காவே வைக்கிறாங்க. ஒட்டுக்கா உள்ளே வச்சு ரிவர்ஸும் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரண்ட் சைட்லேயே இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அட் அ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட ஆகாது, 30 செகண்ட்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 4 செட்டுமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வீடியோவை பார்க்கும்போதே தெரியும், நல்ல நீட்டாக இருக்குது பாருங்கள், நல்லா பக்காவாக இருக்குது. ஸோ டிஷர்ட்டாக இருந்தாலும் வந்து அயன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகே பிரதர், இப்போ இதோட ப்ரைஸ்லாம் என்ன வருது? மிஷின் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4,60,000 வருதுங்க. ஸோ இதில் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் ஏதாவது கொடுக்குறீங்களா? லோன் பாசிபிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. லோன் பாசிபிள் இருக்கும், பிரான்சி மாடலும் இருக்குங்க சார். பிரான்சிஸும் பிரான்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய பெரிய லாண்ட்ரி, லாட்ஜஸ், ஹோட்டல், ஸ்கூலு அந்த மாதிரி வச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், டைரெக்டாக வரலாங்களா, ஆன்லைனில் கூட பண்ணிக்கலாங்க? இல்லை, டேட்டா வந்து நீங்கள் கஸ்டமர் வந்து டேட்டா மிஷின் பார்த்து டெமோ பார்த்துட்டு மிஷின் பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேங்க. ஆமாம். ஸோ இந்த மிஷினோட நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட் செட்டாகவே கொடுத்துருவீங்க? எல்லாம் கொடுத்துருவோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 1 or 2 days ஸ்டே பண்ணி நாங்கள் வந்து பார்த்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி டெமோ கட்டி தான் நாங்கள் வருவோம். நாங்கள் ஓகே, ஃபுல்லாக பக்கவா. இப்போ இது சர்வீஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும்? சர்வீஸ் 1 year வாரண்டிங்க. நாங்கள் 1 year வாரண்டி. 1 year வாரண்டினா மேக்ஸிமம் போகிறக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஐட்டம், குவாலிட்டி ஐட்டமாக தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் இதே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் வேர்ல்டில் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த மிஷின். ஓகே. மேனுஃபேக்சரிங் நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். பேட்டர்ன் ரைஸும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்ளை பண்ணியாச்சு இதில். ஓகே ஓகே. எதாக இருந்தாலும் உங்களை காண்டாக்ட் பண்ணால் போதுங்க? ஆமாம் ஆமாம், காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே சார், இப்போ நம்ம ஸ்க்ரீனில் கால் பண்ணி வந்தாலே எடுத்துக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.